ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ போன சாப்டரில் வந்து பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்கங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து கௌரவர்கள் எப்படி பிறக்கிறாங்கங்கிறத வந்து பார்க்க போகிறோம். மகாபாரத கதையில் பார்த்தோம் அப்படின்னா காந்தாரி தான் வந்து முதல்ல வந்து கர்ப்பம் வந்து தரிக்கிறாங்க. ஆனால் வந்து 2 வருடங்கள் ஆகியுமே வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்காமல் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து குந்தி தேவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மரை வந்து பெற்றெடுக்கிறாங்க. சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா குந்தி தேவனுக்கு வந்து தர்மர் வந்து பிறக்கிறாரு. அந்த விஷயம் வந்து காந்தாரிக்கு வந்து தெரிய வருது. அதனால காந்தாரிக்கு வந்து ஒரு பயம் வருது. ஆல்ரெடி வந்து அவருடைய கணவனான திருதராஷ்டிரருக்கு வந்து அரச பதவி வந்து கிடைக்கல. அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பிறக்கிற அந்த குழந்தைகள்லேருந்து யாராச்சும் ஒரு குழந்தையாவது அடுத்த அரசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டுறாங்க. இப்படி வந்து குந்தி தேவிக்கு வந்து முதல்ல வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் காந்தாரி வந்து ரொம்பவே வந்து கோபம் அடைகிறாங்க. காந்தாரிக்கு மட்டும் இந்த கோபம் இல்லாமல் வந்து திருதராஷ்டிரருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து கோபம் வருது. இந்த மாதிரி வந்து குந்தி தேவிக்கு வந்து ஒரு புதல்வன் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காந்தாரி கிட்ட போயிட்டு, உன்னால் வந்து எனக்கு வந்து குழந்தைகள் வந்து தர முடியாது, உன் கூட வந்த பணிப்பெண்ணை வந்து என்னோட அறைக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து திருதராஷ்டிரர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் காந்தாரிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து அவங்க வந்து அவங்களோட வயிற்றையே வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க. வந்து காந்தாரி வந்து அவங்க வயிற்றை வந்து குத்தி அவங்களுக்கு வந்து பிரசவம் வந்து நடக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறக்காம மாறா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சதை வந்து பிறக்குது. முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி காந்தாரிக்கு வந்து 100 புதல்வர்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ஒரு வரம் வந்து கொடுத்துருப்பாரு. அதனால வந்து காந்தாரிக்கு வந்து எதுவுமே வந்து புரியலை, திருதராஷ்டிரருக்குமே வந்து எதுவுமே வந்து புரியலை. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேதவியாசரை வந்து கூப்பிடுறாங்க. வேதவியாசர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு வந்து சிவபெருமான் வந்து கொடுத்த வரம்படி 100 புதல்வர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஏற்பாடு வந்து பண்ணுறாரு. ஒரு பணிப்பெண்ணை அழைச்சி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 100 பானையை வந்து நீ வந்து தயார் செய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காந்தாரிக்கு பிறந்த அந்த சதையை வந்து 100 துண்டாக வந்து வெட்டுறாரு. ஸோ ஒவ்வொரு பானையிலையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெய் ஊற்றி வச்சிடுறாங்க. நெய் ஊற்றி வச்சுட்டு ஒவ்வொரு பானையிலையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சதையோட ஒவ்வொரு துண்டையுமே வந்து ஒவ்வொரு பானையில் வந்து போட்டு வைக்கிறாங்க. அப்போ வந்து கடைசியில் வந்து காந்தாரி வந்து வேதவியாசர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 புதல்வர்களோட ஒரே ஒரு புதல்வி இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து காந்தாரி வந்து வேண்டுறாங்க. அதனால வந்து வேதவியாசர் வந்து ஒரு துண்டு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பானையில் அந்த கடைசி துண்டை வந்து போடுறாரு. வந்து வேதவியாசர் வந்து ஒரு 101 பானையை வந்து அவர் வந்து தயார் செய்கிறாரு. ஒவ்வொரு பானையிலையுமே வந்து காந்தாரி பெத்தெடுத்த அந்த சதையோட துண்டை வந்து போட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு பானையிலேருந்து ஒரு பெரிய சத்தம் வந்து வருது. பானையிலேருந்து சத்தம் வர சமயத்தில் வந்து அஸ்தினாபுரம் முழுவதும் வந்து காரிருள் வந்து சூழுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட சகுனங்கள் வந்து நடக்குது. ஆந்தைகள் கத்துது, அந்த மாதிரி வந்து ஓநாய்கள் வந்து கத்திட்டுருக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது. ஒரு பானையை உடைச்சு அந்த பானையிலேருந்து முதல் புதல்வன் வந்து வெளியே வர்றாரு. அவர் தான் வந்து துரியோதனன். குழந்தை வந்து வெளியே வர சமயத்தில் வந்து அஸ்தினாபுரம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கெட்ட சகுனங்கள் இருக்கிறனால விதுரர் வந்து திருதராஷ்டிரர்கிட்டையும் பீஷ்மர்கிட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குழந்தையினால தான் வந்து இந்த குரு வம்சமே வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து விதுரர் வந்து சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து திருதராஷ்டிரர்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து 99 புதல்வர்கள் இன்னும் இருக்காங்க, இந்த ஒரு புதல்வனை வந்து நம்மளுடைய நாட்டு நலனுக்காக நீ வந்து கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி வந்து விதுரர் வந்து சொல்கிறாரு.
ஒரு புதல்வனால இந்த நாடே வந்து அழிஞ்சு போயிடும், இந்த வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் வந்து சொல்றாரு. விதுரர் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து திருதராஷ்டிரால வந்து அது ஏற்றுக்க முடியலை. என்னோட முதல் புதல்வனை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து மறுக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அதே சமயம் வந்து குந்தி தேவிக்கு வந்து அந்த பீமன் வந்து பிறக்கிறாரு. துரியோதனன் பிறந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்து 99 புதல்வர்கள் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதல்வியும் வந்து பிறக்கிறாங்க, துசலா. அவங்களோட பேர் வந்து துசலா. சாப்டரில் வந்து நம்ம வந்து கௌரவர்கள் எப்படி பிறந்தாங்கங்கிறத வந்து பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் வந்து பாண்டு வந்து இறந்து போயிடுறாரு. அவர் எப்படி இறக்குறாருங்கிறத வந்து பார்க்கலாம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.